அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு தோற்றுப்போன சமூகம் எப்படி இருக்குமென்றால், அங்கு அவசியமற்ற செய்திகளே தலைப்புச் செய்திகளாக மாறும். தேவையற்ற விடயங்களே விவாதப் பொருளாக மாறும். அப்போது அரிதிலும் அரிதாக ஒரு சிந்தனையாளன் தோன்றுவான். அவனுக்கு எதிராக 1000 அறிவற்றவர்களை முன்னிறுத்துவார்கள் என்று ஒரு புரட்சியாளன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது இப்போது கண்முன்னே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனதருமை சொந்தங்களே. அதாவது தேவையற்ற விஷயங்களே நமக்கு தலைப்புச் செய்திகளாக போடுவார்கள். அவசியமற்ற விடயங்களை விவாதமாக மாற்றுவார்கள். அப்படித்தான் ஒரு நடிகர் இந்த திருமணத்திற்கு நடிகையுடன் சென்றிருக்கிறார் என்று தலைப்புச் செய்தியாக போடுவார்கள். இந்த நடிகன் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று தலைப்புச் செய்தியாக போடுவார்கள். இந்த நடிகன் வீட்டில் இப்போது குளித்து கொண்டிருக்கிறார், காரில் ஏறிவிட்டார், காரில் வந்து கொண்டிருக்கிறார் என்று தொடர்ச்சியாக நேரலையில் போடுவார்கள். அங்கு வந்து விட்டார், இங்கு வந்து விட்டார் என்று நேரலையில் போடுவார்கள். இதையெல்லாம் தேவையற்ற விஷயங்களை தலைப்புச் செய்திகளாக போடுவார்கள். ஆனால் உண்மையாக மக்களுக்காக, நேர்மையாக, இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடும், அனைத்து போராட்டங்களிலும் போராடும் நாம் தமிழர் கட்சியை, மக்களுக்காக அரசியல் செய்யும் நாம் தமிழர் கட்சியை எந்த ஊடகமும் இதுவரை காட்டியதில்லை. 15 வருடமாக நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த போராட்டங்கள் எண்ணற்றவை. அதை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட கட்சியை இந்த ஊடகங்கள் புறக்கணிக்கின்றன. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இது தோற்றுப்போன சமூகம். இந்த தோற்றுப்போன சமூகத்தை வெற்றியடைய செய்வதே எங்களின் இலக்கு. மறுபடியும் தமிழை மீட்சியுற செய்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை நாளை சொல்லும். நாம் தமிழர், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.